Good day all, this is Vaidi. இன்னைக்கு ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க லஹோரி பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. இதுக்கு பன்னீர் 200 கிராம் நான் எடுத்திருக்கேன். நல்லா ஸ்டிக் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேன் ஹீட் ஆனதும் அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் பன்னீர் எல்லாத்தையும். இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா இதை ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே பேனில் மீடியம் சைஸில் இருக்க 2 வெங்காயம் நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். மசாலா ரெடி பண்ண போகிறோம் இதை வச்சு தான். ஸோ நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வெங்காயம்லாம் இந்த அளவுக்கு வறுந்துருக்கணும். ஸோ இதை பவுலில் மாற்றி எடுத்துக்கிறேன். இப்போ அதே பேனில் நான் 2 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணுறேன். கூடவே 2 ஸ்பூன் ஆயிலும் ஆட் பண்ணுறேன். 1 ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணுறேன். ஜீரகம் நல்லா பொரிஞ்சதும் 2 மீடியம் சைஸ் தக்காளி அரைச்சி எடுத்திருக்கேன். அதையும் ஊற்றிக்கலாம். தக்காளி நல்லா குக் ஆகட்டும். இந்த டைமில் நம்ம மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு ஜாரில் நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா வெங்காயம், அதை ஆட் பண்ணிக்கிறேன். சுட தண்ணியில் ஒரு 6-7 முந்திரி பருப்பு நான் ஊற வச்சுருந்தேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நல்லா அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வெந்து வந்திருக்கு. இது கூட மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் தனியா பவுடர். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம். இது கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பன்னீர், அதை ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சம் கசூரி மேத்தி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ட்ரெண்டிங்கான லஹோரி பன்னீர் ரெடி. ஒரு பவுலில் மாற்றி எடுத்துக்கிறேன். சப்பாத்தி, நான், நெய் சோறு, தேங்காய் பால் சாதம் இதுக்கெல்லாம் அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி சப்பாத்தி கூட தான் சர்வ் பண்ணேன். சப்பாத்தி கூட காம்போ செம்மையாக இருக்குங்க.
கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயுமே பன்னீர் பட்டர் மசாலாவே பண்ணாதீங்க, இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.